பியூட்டி பார்லர் எங்கேயாவது போனியா சுபா? செம்ம அழகா இருக்க. பேசு சும்மா பல பல பலன்னு இருக்கு. சுபா என்னைக்குமே அழகுதான்டா. சுபா நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓகே ஓகே சூப்பர் எடுத்துக்கலாம்டா. நீ எங்க வர? நானும் சுபா மட்டும்தான். கையில பிடிக்கிற? இதுல என்ன இருக்கு? என்ன ஓவரா பண்ற நீ? தோள் மேலலாம் கை போட வர. பேசாம இருங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானடி. நீ போட்டெல்லாம் பேசாத. கோச்சுக்காத சுபா. ட்ரிப் போகும்போது இப்படியா இருப்பாங்க. ஜாலியா ட்ரிப்பை என்ஜாய் பண்றோம். மயிலே, நீ ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜாலியான டீச்சரா இருப்பியா இல்ல ஸ்ட்ரிக்டான டீச்சரா இருப்பியா? இவர் வேற நேரம் காலம் தெரியாம தெரிஞ்சு என்ன பண்ண போறாரு? என்கிட்ட போன் வந்து. மயிலே, மாமா என்ன கேக்குறீங்க மாமா? இல்ல நீ ஸ்கூல்ல டீச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஜாலியான டீச்சரா இருப்பியா இல்ல ஸ்ட்ரிக்டான டீச்சரா இருப்பியா? ஐயோ மாமா எனக்கு வேலையே வேண்டாம். மயிலே, வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலைக்கு போ. எனக்கு வீட்ல இருக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும், புருஷன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது அவர் சந்தோஷமா வர வைக்கணும், அவருக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து செய்யணும். அதுதான் மாமா. सब्सक्राइब करो जल्दी करो ना, सब्सक्राइब करो जल्दी करो ना. எல்லாம் பண்ண முடியாது. நீ கூட தான் வர. அம்புட்டு தான். என்னாச்சு? இல்ல வண்டி நின்னுச்சு, என்னன்னு தெரியலையே. ப்ரோ என்ன ப்ராப்ளம்? பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க வண்டி. ஐயோ நல்ல நேரத்துல வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன சிவா இது? யாருங்க அவங்க? நீங்க சொன்னதுதான் எனக்கு கரெக்ட். காலையில என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ப்ரோகிராம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கானுங்க. என்ன மட்டும் கூட்டிட்டு போறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா ஏங்க கண் கலங்காதீங்க. இனிமே அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சேஃபா உங்களை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுறேன். எதுக்கு பயப்படாதீங்க. सब्सक्राइब करो जल्दी करो ना, सब्सक्राइब करो जल्दी करो ना. என்னாச்சு? என்னாச்சு மயிலே? மாமா எனக்கு ஒரே மயக்கமா வருது. மயக்கம் வருதா? ஒரு நிமிஷம் இரு. நான் தண்ணி கொண்டு வரேன். இந்த இது எப்படி இருக்கு மயிலே? பரவாயில்ல மாமா. அது வெயில் கொடுத்ததுல அதான் மயக்கம் வந்திருக்கு. மாமா நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? போயிடலாம் மயிலே. அப்பா சொன்ன சாரை பார்த்து பேசிட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். மயிலே, உன் கூட நான் இருக்கேன். உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோட. நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சரியா? வண்டியில ஏறு மயிலே. உட்காரு. ஆனா பாண்டியன் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவரு. அவர் உன்னை கேட்டு என்னால இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி நீ என்னமா படிச்சிருக்க? எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர். எங்கம்மா படிச்ச? காரைக்குடியில தான் சார். சர்டிபிகேட் ஏதாவது எடுத்து வந்திருக்கியாமா? இல்ல சார் எடுத்துட்டு வரல. சர்டிபிகேட்லாம் மயிலோட அம்மா வீட்ல இருக்கு. அதான் எடுத்துட்டு வர முடியும். ஓ சரி சரி. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். சர்டிபிகேட்டும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. கண்டிப்பா வேலை இல்லன்னு தான் சொல்லுவாங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நீ திங்கக்கிழமை வந்துரு. सब्सक्राइब करो जल्दी करो ना, सब्सक्राइब करो जल्दी करो ना. வேகன்சி எதுவும் இல்லன்னு சொன்னீங்க? இல்லடா நான் தான் சொன்னேனே. பாண்டியன் சொன்னா என்னால மறக்க முடியாது. நீ ஒண்ணு பண்ணு. கொஞ்ச நாள் சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இரு. அப்புறம் ஏதாவது வேகன்சி வந்தா அந்த வேலையை உனக்கு கொடுக்க. ஓகே தானமா? சார் ஓகே தான் சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க வரோம் சார். வெளியே போலாம். தேங்க்யூ சார். ஓகே. அந்த சர்டிபிகேட்டை மறந்துடாதமா. எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுத்துருமா. சரிங்க சார். நாங்க மயில் வீட்டுக்கு போயிட்டு எடுத்து வந்து கொடுத்துறோம். சரி தேங்க்யூ சார். பார்க்கறேன் சார். என்ன மை டீச்சர் எதுவுமே பேச மாட்டேங்க? சந்தோஷங்க. சந்தோஷத்துல வார்த்தை வர மாட்டேங்குது. அதானே பின்ன இருக்காதா? திங்கக்கிழமையில இருந்து டீச்சர் மயிலாச்சே. என்னங்க எதுக்குங்க காசு? இல்லங்க மதுரைக்கு போறோம்னு காசு எல்லாரும் ஷேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. உங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு மொத்த காசு என்கிட்ட இல்ல. இவ்வளவுதான் இருக்கு. இத வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல. காசுல வேணாம். இல்லங்க ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இல்லங்க நீங்க வைங்க. நீங்க முதல்ல பத்திரமா வீட்டுக்கு போங்க. அது போதும். நான் எப்பவும் மறக்க மாட்டேங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பாய். सब्सक्राइब करो जल्दी करो ना, सब्सक्राइब करो जल्दी करो ना.
ஹலோ. ஹலோ யாருப்பா? கதிரவனா? ஆமா. நான் இன்ஸ்பெக்டர் நந்தினி பேசுறேன். மேடம். சொல்லுங்க மேடம். நகை திருடிட்டான்னு ஒருத்த மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்கல்ல? ஆமா. நாங்க அவனை பிடிச்சிட்டோம். உன் வைஃபை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாப்பா. இப்போ வரணுமா மேடம்? ஆமாப்பா இப்பதான். மேடம் இப்போ வர்றது கொஞ்சம் கஷ்டம் மேடம். ஏன் வெளியூர்ல இருக்கீங்களா? இல்ல வெளியூர்லலாம் இல்ல, ஊர்ல தான் இருக்கோம். ஆனா வீட்ல சொல்லிட்டு வரது கொஞ்சம் கஷ்டம் மேடம். நாளைக்கு காலை வரட்டுமா? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, நாங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிப்போம். நாங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நீங்க ஸ்டேஷனுக்கு வர மாட்டீங்க. அப்படிதானே? மேடம் அப்படிலாம் இல்ல மேடம். உடனே வாங்கப்பா. சரி. வீட்ல எல்லாரும் இருக்காங்க. இப்போ எப்படி அவளை கூட்டி? டேய் காபி வேணுமா? அது ஏன் அவகிட்ட கேக்குற? என்கிட்ட கேட்டிருந்தா நானே போட்டு கொடுத்துப்பேனே. மா இல்லம்மா, காஃபிலாம் வேணாம். வேற என்ன வேணும்? கதிருக்கு ராஜ் தான் வேணுமா? ஏய் என் கூட கொஞ்சம் வாயா. எங்க? சொன்னதா வருவியா? கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம் வா. வெளிய வா. ஆமாம்மா. எங்க? சொல்லுடா, அவளை எங்கடா கூட்டிட்டு போற? சாப்பிட. நாங்க 2 பேரும் வெளிய ஒண்ணா ஹோட்டல்ல சாப்பிட போறோம். சாப்பிட போறீங்களா? ஐயோ உங்களுக்காக தான் அந்த நாட்டுக்கோழி தொக்கு சேராத. ஏய் அதனால என்னடி? பரவாயில்ல, 2 பேரும் வெளியில போய் சாப்பிட்டு வரட்டும். போடா போடா. ஏய் என்னடி பாத்துட்டு நிக்கிற? கலபடி. நிஜமாவே டின்னருக்கு தான் கூட்டிட்டு போயா? ஏய் அதான் சொல்றேன்ல, அத வேற திரும்ப திரும்ப வேற சொல்லுமா? सब्सक्राइब करो जल्दी करो ना, सब्सक्राइब करो जल्दी करो ना. நானும் வரட்டுமா? பிச்சு படம் பிச்சு. ஏங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. உண்மையே. இல்ல இல்ல வேண்டாம் மட்டும் சொல்ல கூடாதுங்க. ஏய் நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம். டேய் போயிட்டு வாங்கடா. அதுதான் உங்க அப்பா சொல்றாரு. நீங்க போங்க. உங்களுக்கு டைம் ஆச்சு. போங்க போங்க. அத்தை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்ல? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. இதுவே நல்லதா இருக்கு. போங்க போங்க. உங்களுக்கு நேரம் ஆச்சு. போங்கடா. போங்கடா. பாத்துட்டே இருக்க வாய. போ போ. ஏய் என்னடி இதெல்லாம்? பகல் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வட்டி வட்டி சம்பாதிக்க வேண்டியது. ராத்திரி அந்த காசு எடுத்து போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு செலவழிக்க வேண்டியது. என்னடி இதெல்லாம் நல்லா இருக்கு. இப்படி ஏதாவது நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்களை வாயே திறக்க விடாம அவங்கள அனுப்பி வச்சேன். ஏங்க மீனாவும் செந்திலும் கொடைக்கானல் போனாங்க. ஓஹோ சரவணனும் மயிலும் சிம்பிட்ட முருகன் கண்ணு திறந்துட்டாரு. பிடிக்காம கல்யாணம் பண்ணாங்களா? யார் கதிரா? அதானே விரும்பி தானே ராஜி கல்யாணம் பண்ணியா? அது எப்படி? திருச்செந்தூர்ல ஒரு 2 பேர்த்து வண்டியை அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த பிள்ளைய பிளான் பண்ணி திருச்செந்தூருக்கு வர சொல்லி கல்யாணம் பண்ணுவேன். இதெல்லாம் பிடிக்காம பண்ணா எனக்கு. மீனா ஏதாச்சும் சொல்லுடி. என்ன போட்டுட்டு? வந்து வந்து இப்ப நான் என்ன சொல்றது மாமா? அத்தை வந்து அது வந்து கதிர் உங்களுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணல மாமா, உங்களுக்கு பிடிக்காம அதான் சொன்னாங்க. இல்லக்க ஆமா 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 அதுதான் சொல்ல வந்தேன். அக்கறை மாறிடுச்சு. அது எனக்கு பிடிக்கிற மாதிரி என்னதான் செஞ்சிருக்கேன். அக்கா நீங்க போய் தட்டை எடுத்து வைங்க, நானும் அத்தையும் சாப்பாடு கொண்டு வரோம். நீங்க போங்க. சரி மீனா கொஞ்சம் பாரியல. सब्सक्राइब करो जल्दी करो ना, सब्सक्राइब करो जल्दी करो ना. இவன் தானே பாருங்க. अबीर का फोटा है मनीष के ऊपर काफ़ी ज़्यादा गुस्सा। जी हाँ दोस्तों, आप लोग आने वाले अपकमिंग एपिसोड में देखने वाले हैं कि जो होता है अबीर वो वापस आ चुका है और मनीष को भी इसकी खबर लग चुकी है, जिसके कारण मनीष काफ़ी ज़्यादा खुश होता है। लेकिन जो अबीर होता है वो काफ़ी ज़्यादा गुस्सा करता है मनीष के ऊपर और उसको कहता है कि आपने हमें कैसे इस घर से बाहर निकाल दिया था, मुझे और मेरी मम्मा को, जिसके कारण उसके ऊपर झूठा इल्ज़ाम लगाकर, बल्कि उसके ऊपर कोई गलती भी नहीं थी, लेकिन आपने फिर भी हमारे साथ ऐसा किया। तो मैं बहुत ज़्यादा फैमिली के लिए तड़पा हूँ, तो लेकिन अभी तड़पने की बारी आपकी है। तो यह सुनकर जो मनीष होता है काफ़ी सारा शॉक हो जाता है कि आखिरकार ये सब कुछ क्या हो रहा है। अब जो मनीष है वो काफ़ी ज़्यादा बुरा महसूस करता है कि जो अबीर है उसको ऐसे बोल रहा है। वेल दोस्तों, आपको क्या लगता है कि जो मनीष है क्या वो माफ़ी मांगेगा या फिर जो अबीर है वो कहाँ पर रहेगा? आप क्या लगता है कमेंट बॉक्स में बता देना। और आने वाले अपकमिंग एपिसोड की अपडेट को पाने के लिए दोस्तों
आप लोग हमारे चैनल को सब्सक्राइब कर लेना। तो चलिए दोस्तों, मिलते हैं जल्द ही एक नेक्स्ट एपिसोड के साथ। तब तक के लिए दोस्तों बने रहिएगा आप लोग हमारे चैनल के साथ।